இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்களோட ஸ்டோரி லைன் அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஸ்டோரி லைனை பற்றி தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி லைன் இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டோரி லைனில் போயிருக்காங்க. சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்டோரி லைன் WWE கையில் எடுத்திருக்காங்க. மீண்டும் இந்த ஸ்டோரி லைனை ஜான் சீனா ஸ்டோரி லைனை மீண்டும் வந்து ஹைப் மீதமாக என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜான் சீனா கடந்த வாரமே அட்டாக் பண்ணிட்டாரு, பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதால ஜான் சீனாவோட கை ஓங்கல. அதனால ஜான் சீனா என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் ஜான் சீனா ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வரணும். எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் வர பட்சத்தில் ஜான் சீனாவும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்து கண்டிப்பாக கோடி ரோட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் வர போறேன்னு கேட்டீங்கன்னா, டிராவிஸ் ஸ்காட் தான் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் இந்த ஸ்டோரி லைன்ல இருப்பார். டிராவிஸ் ஸ்காட் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எலிமினேஷன் சேம்பர்ல ஜான் சீனாவோட சேர்ந்து ஜான் சீனா ராக்கோட சேர்ந்து ஒரு ரேப்பர் இருந்தார்ல, அவர் தான் அந்த பின்னாடி நிற்கிறவர் தான். அவர் தான் இந்த ஜான் சீனாவோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து கோடி ரோட்ஸை சமாளிப்பார். கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுவார். என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜான் சீனாவை அட்டாக் பண்ண போறதுல காலை வாரி விட்டு ஜான் சீனா திருப்பி ரிவெஞ்ச் பயங்கரமா எடுத்து அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த ஸ்டோரி லைன் தான் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்னொரு ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராக்கே உள்ள வரலாம். ஜான் சீனாவை திருப்பி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணோன்னே கோடி ரோட்ஸை அடிக்கிறதுக்காகவே ராக்கே உள்ள வரலாம். ஏன்னா ரெசில்மேனியா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெசில்மேனியா நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை ஸ்மாக் டவுனுக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்பீரன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமாக இருக்க போது ஒன்று மீண்டும் வந்து கோடி ரோட்ஸை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. கோடி ரோட்ஸ்க்கு சென்டிமெண்ட் அதிகமாக ஆக போது அந்த சென்டிமெண்ட் மூலியமாக கோடி ரோட்ஸ் வந்து ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு ரெசில்மேனியாவுக்கு வர போறாரு. ஜான் சீனாவை ஹீல பயங்கரமான ஹீல காமிக்க போறாங்க. இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகுது. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.